என்னங்க அதிமுக ஆபீஸ்ல ஒரே பரபரப்பு? வாட்ஸ் ஹேப்பனிங்? பரபரப்பு இல்லைங்க, அது ஒரு மகிழ்ச்சியான மீட்டிங். மகிழ்ச்சியான மீட்டிங்கா? ஆமா, சென்னை ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள மகிழ்ச்சியான மீட்டிங்கா? பார்க்கும்போது எல்லாம் சிரிச்சுட்டே வந்தாங்களா? தலைவர்கள் ஒருத்தரா என்ட்ரி கொடுத்தாங்களா, அதை சொல்றீங்களா? ஆமாங்க. என்னன்னா சென்னை மற்றும் சென்னை சுற்றி உள்ள தொகுதிகள்ல இருந்து இந்த எம்பி வேட்பாளர் இருப்பாங்களே அவங்களும் மாவட்ட செயலாளர்களும் மீட்டிங். கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? வின் பண்ணி மெஜாரிட்டியா ஒரு வேட்பாளருக்கு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணி பிரஸ் எல்லாம் வந்து ஆபீஸ் மேல நின்னுட்டா என்ன பேசுறதுன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல. வெளிய இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, வெளில இருந்து என்ன தெரிஞ்சது, டிபிஎஸ் அவர்கள் வருவாரு, அவங்க தலைவர் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு உள்ள போவாரு, அவர் கதவை மூடிடுவாங்க. உள்ள என்ன பேசினாங்கன்னு வெளியே வந்து 4 பேர் 4 விதமா பேசியிருப்பாங்க. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்படி 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு 4 விதமா பேசிடலாம் தான். செய்தி தொடர்பாளர் இருக்காரு இல்லையா, செய்தி தொடர்பாளர் டி ஜெயக்குமார் அவர்கள். கட்சியில புதுசா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்னுரிமை கொடுக்க வேணாமா? இப்படி கொடுப்பீங்க? காயத்ரி ரகுராம் அவர்கள் வாங்க வாங்க, அவங்கள ஃப்ரண்ட்ல விடுங்க. நில்லுங்க பக்கத்துல நில்லுங்க. அது ஒரு முன்னுரிமை. பிஜேபில இருந்து வந்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல நிக்க வைக்க வேணாமா? ஆமா, எலெக்ஷனுக்கு சூறாவளி பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இல்லையா. இன்னொன்னுங்க, இன்னைக்கு பர்த்டேல அவங்களுக்கு காயத்ரி அவர்களுக்கு. ஓஹோ, அதுதான் ஸ்பெஷலா? அதனால இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்கு இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்கும் பொழுது சொதை போட்டுருச்சு. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தோல்வியா தான் நிச்சயமா வந்து பார்க்க முடியும். அந்த ஓட்டிங் ப்ராசஸ் என்ன ஏது எப்படி எல்லாத்தையும் வந்து விவரமா சொல்றாரு. அது அடையாள அட்டை வைத்திருந்து உள்ள வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும், ஆனா உள்ள போனா வந்து அவங்க டெலிட் லிஸ்ட்ல இருப்பாங்க. அது எத்தனை பேர்? அது அண்ணன் ஃபேமிலிலே மிஸ் ஆயிருக்கு. நான் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, எவ்வளவு பெரிய போஸ்ட் மினிஸ்டராலாம் இருந்திருக்கேன். இப்ப என்னுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டுல ஓட்டு இல்லை, என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்லை, என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டதே அவன், 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே வந்து ஓட்டு இல்ல. அவனுக்கு அதான் முன்னாடியே சொன்னாங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்து, உங்க பேர் பட்டியல்ல இருக்கா, ஆன்லைன்ல செக் பண்ணுங்கன்னு. செக் பண்ணி இருந்தா போய் ஓட்டு போட்டு. அந்த டைம்ல நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க, அங்க மிஸ் ஆயிருக்கும், அதனால விட்டு போறதா. அது எலெக்ஷன் கமிஷன் மேல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், அது ரீசனபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு பூத்துல வந்து 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. ஜெயக்குமார் அண்ணா வீட்லயே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஒரு சில பேர்லாம் மிஸ்ஸிங் சொல்றாருல்ல, முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பாருங்க. ஆமா, வாக்காளர் பட்டியல்ல ஒரு 1 லட்சம் பேரோட பேர் மிஸ் ஆயிடுச்சாம் கோயம்புத்தூர்ல. அதுக்கு அண்ணன் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா 4 ஓட்டு காணோம். ஆனா 1 லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே, அண்ணாமலை அண்ணா முன்னாடி ஒண்ணு சொன்னார்ல. அவங்க அதிமுக வந்துட்டு அவங்க கைக்கு போயிருமா பிஜேபி தேர்தலுக்கு பின் பிஜேபி கைக்கு போவாதான். ஏங்க இன்னும் எவ்வளவு சீக்கிரம் சொல்றீங்க, இருங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டிடி அவர்கள் அவங்க கிட்ட எல்லாம், அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? அவங்க ஒரு கட்சியில இருக்காங்க, அவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க பாஜகவோட. சோ பாஜக கிட்ட போய்டும், அங்க போன்னு சொன்னார்ல அண்ணன். அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? ஏங்க திரும்ப சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அரசியல்ல இல்ல. அதனால வந்து இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு அத்தியாயம் முழுமையா முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கு. போதுமா? ரீசெண்டா பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பிரச்சாரத்துல பேசினார்ல. ஆமாங்க, அதை கண்டித்து கூட அதிமுக இருந்து அறிக்கை விட்டு இருந்தாங்களே. கண்டித்தா இருங்க, அவர் சொல்லட்டும் கண்டனமா இல்லையான்னு. இல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இப்ப அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது மத துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இப்ப நீங்க கண்டிச்சு பேசுறீங்களா இல்லையாண்ணா? அறிக்கை விட்டாலே கண்டனம் மாதிரி தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பூஜை செல்வம் நாங்க தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. கட்சி ஆபீஸ்ல இருந்தா கண்டனம் தெரிவிக்கிறோம், இது கண்டனம் இல்லையாது, கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். போதுமா? சுயேட்சை வேட்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னம். நல்ல வேலை பலாப்பழம் சின்னம்னு சொன்னீங்க, நான் எந்த ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு கேட்க வந்தேன். ஓ 5 பேர், நான் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆமா, 5 ஓபிஎஸ் அவர்கள். சரி, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு? ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து பிரிவுகளுடைய மக்களும் பொதுமக்களும் மிகுந்த நல்ல வரவேற்பை அளித்தார்கள். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான்ல பேசினார்ல, அதை பத்தி அண்ணன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை பாரத பிரதமர் நடத்தினார். எந்த பகுதியிலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
கட்சி கைக்கு வந்துரும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியில அண்ணா என்ன கட்சி பண்றாரு? கைக்கு வந்துருமா? என்னங்க டிக்ளேர் பண்றீங்க? இன்னும் எதுவுமே தெரியலையே நம்மளுக்கு. இல்லங்க அவர் சொன்னார்ல பொறுத்துருங்க அவர் கட்சி பொறுத்துக்க கைக்கு சொல்றாரா? பொறுத்திருந்து பாருங்க. பொறுத்துருங்க அதிமுக என் கையில வந்துரும் ஓகேவா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அண்ணா பேசிட்டு காரை தாண்டி போயிட்டாரு. இதுலயே ஒரு ஒற்றுமை இபிஎஸ் அவர்கள் கூட அவர் போய் வேற கார்ல ஏறின மாதிரி. வேற கார்ல ஏறினார். இப்போ ஒரு காரை தாண்டி போயிட்டார். கார் லிங்க். கர்நாடகாவோட முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தில் வந்து கொண்டிருக்கிறார் கனடால சொன்னாங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு என்ன விதமான கேரண்டி எல்லாம் கொடுத்தாங்க? 5 கேரண்டில ஒரு கேரண்டி ஒருத்தர் கூட நிறைவேற்றல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 கிலோ அரிசி கொடுப்போம் அப்படிங்கிறத ஒருவருக்கு கூட நிறைவேற்ற. மிச்ச கேரண்டி எல்லாம் ஒரு 10% 15% எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைவேற்றிருக்கிறாங்க. அவங்க கேரண்டின்னு சொன்னாங்களா? வாக்குறுதின்னு சொன்னாலாம் கேரண்டி தானே. இவங்க அடிக்கடி சொல்றதுனால லிங்க் பண்ணிட்டாங்க. அது பிஜேபியில புது வார்த்தைகள் வரும். டபுள் என்ஜின் சர்க்கார், கேரண்டி, உத்தரவாதம் வரும். கர்நாடகால மேகதாது அணை கட்ட போறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து அண்ணன் ஒரு ரூல் சொல்றாரு. லோவர் ரைபேரியன் ஸ்டேட் அந்த 6 செல்லக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது லோவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாது டேம் கட்டக்கூடாது. அப்ப காவேரி குறுக்கே வந்து அணை கட்ட போறாங்களா? அண்ணன் என்ன சொல்றாரு, குடிநீர் பிரச்சனை வந்து கர்நாடகால இருக்கிறதுக்கும் அந்த மேகதாது அணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா தமிழ்நாடு பர்மிஷன் இல்லாம மேகதாது அணை கட்ட முடியாது. என்னதான் நான் கர்நாடகால பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ் மக்கள் இப்படி பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம நாம் அனுமதி கொடுக்காம கர்நாடகால மேகதாது கட்ட முடியாது. பாஜகவில இருந்து வானதி அவர்கள் திருவனந்தபுரத்துல வந்து கேம்பெயின் பண்றாங்க. திருவனந்தபுரத்துல கேம்பெயின். ஓகே, கேரளால. இப்ப அங்க பேசும்போது இப்ப பாத்தீங்கன்னா நாங்க டபுள் டிஜிட்ல வந்து ஜெயிச்சு காட்டுவோம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். டபுள் டிஜிட்னா 20 ஓட்டா? So definitely this time Kerala would send double digit MPs to Delhi. இந்தியா அலைன்ஸ் பத்தி அங்க போய் பேசினதானே கொஞ்சம் காரசாரமா இருக்கும். Yeah, there's several times we were mentioning about it. It is not only in Kerala, in some of the state. தெலுங்கானால சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தீவிர பிரச்சாரங்க. எங்க இவரு தமிழ்நாட்டு எலெக்ஷன் வரவே இல்ல போல பிரச்சாரத்துக்கு. என்னதான் தமிழ்நாட்டுக்காரரா இருந்தா கூட தெலுங்கானால பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏங்க, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு, தமிழ்ல பேசியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுல வந்திருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு. இதுக்கு மேல என்ன? ஒரு தமிழர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு கேட்டேன். அசாம் போயிருக்கீங்களா? எங்கங்க, அசாம் டீ தான் குடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. அந்த மவுண்டன் மேல இப்படி வளைஞ்சு போய் மேல சூப்பரா இருக்கும். நல்ல பைக் ட்ரிப் போனீங்களோ? ஆமாங்க, மேப்ல இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வளைவா இருக்கும். அதுல பார்த்து சும்மா சொன்னேன். என்னன்னா இப்போ அசாம் சிஎம் இருக்காருல்ல, அவரு பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணிருக்காரு, பிரச்சாரம் ஆஸ்யூஷுவல் பேசியிருக்கிறாரு. அது பேசுறது மட்டும் கிடையாது, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால்ல பாத்துருக்காரு, டான்ஸ் பாத்துருக்காரு. தமிழ்நாட்டும் டான்ஸ் பாத்துருக்காரு, டீ போடுறது பாத்துருப்பாரு போல. நார்த்லயும் பாத்துருக்காரு. சரி, நம்மளும் ஒரு அசாம்ல டான்ஸ போட்டா தானே நல்லா இருக்கும். சாதாரண டான்ஸ் இல்லைங்க, ஒரு பவர்ஃபுல் டான்ஸ். அங்க இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்கல்ல. அது நீங்க தமிழ்ல இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஓட்டு போட்டுருங்கன்ற மாதிரி மக்களை தட்டி எழுப்புறாரு. கூடவே அவங்க மக்களும் வந்து ஆடுறாங்க டான்ஸ். தலைவரே ஆடுறாரு, நம்ம ஆடலனா எப்படி அப்படின்னு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்களோ? அசாம் மக்கள்லாம் புத்துணர்ச்சியா இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? டீ குடிச்சிட்டு இருந்தாங்களா காலைல? டீ இலையாங்க தானே வருது, நம்மளுக்கே ரெஃப்ரெஷிங்கா இருக்குல்ல. அப்பவே தெரியும். அங்க எலெக்ஷன்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிலாம் ஓட்டு கேக்குறாங்க. நம்ம இடிதான் இங்க அந்த மாதிரி ஏதாவது பண்றாரா? அண்ணன் 8 கட்டையில பாடுறதுக்காக இப்பதான் கத்துட்டு இருக்காரு பாட்டெல்லாம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று முதல் சாக்லேட் பாயாக இருந்த இடிதாங்கி இன்று தத்துவங்கள் சொல்லும் நவீன சாக்ரட்டிஸாக மாறியிருப்பதை பார்த்து வாக்காளர்களுக்கே இன்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். நான் சொல்லுவதெல்லாம் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூட தெரியாமல் அதை கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்று நம்புகின்றார். இப்படி நம்புகின்ற விசுவாசிகள் இருக்கும் வரை இடி இதுவும் சொல்லுவான், இதற்கு மேலும் சொல்லுவான்.
அந்த அளவுக்கு நம்பிக்கையான பாத்திரம் ஏற்று நடிக்கின்றான். என் நடிப்புக்கு முன்னாடி வில் ஸ்மித், சில்வெஸ்டர், அர்னால் இவர்கள் நடிப்பெல்லாம் செல்லாது. அப்படி இடி சொல்லவில்லை என்றாலும் உள்ளூர் முதல் வெளிநாடு வரை இடிதாங்கி பற்றித்தான் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, எந்த விருதை கொடுத்து என் நடிப்புக்கு ஈடுகட்ட முடியும் என்று வட்டமேஜை மாநாடு அமைத்து திட்டங்கள் பல தீட்டி தீர்மானங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உயர பறந்து கொண்டிருக்கும் இடியின் கொடியை கீழே இறக்கிவிட்டு வேறு ஒரு கரைவேட்டி தலைவரின் கொடியை உயரத்தில் பறக்கவிட பகலிலே கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எப்படி கடும் பாறையை கிழித்து கொண்டு ஆலமரம் அரச மரம் துளிர்விட்டு நேல் தரும் மரமாக நிற்கின்றதோ, அதுபோல் இடியின் அசுர வளர்ச்சிக்கு அயராத உழைப்பு தான் காரணம் என்று எதிரணியினர் அறிந்திருக்க நியாயமில்லை. சிறு விதைதான் பெரிய ஆலமரமாக எழுந்து நிற்பதற்கு காரணம். அப்படித்தான் இடியின் சிறுமூளையும் பெருமூளையும் சந்திக்கும் வேளையில்தான் இந்த சாதனைகள் எல்லாம் நிகழ்கின்றது என்பது தெரிந்திருக்க வேண்டாமா? இப்படி இடியை பற்றி எதுவும் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாமா? என்னை சுற்றி ஒரு கூட்டம் ஜால்ராக்கள் அடிப்பதால் தான் என் வண்டி ஓடுகின்றது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் வண்டியை ஊருக்குள் விடாமல் ஊருக்கு எல்லையிலேயே தடுத்து விடலாம் என்று தடைகள் மீது தடைகள் போட்டு தடுத்தால் பொங்கி எழுவான் இடிதாங்கி. பொங்கும் கடலை பூட்டி வைக்க முடியுமா? புயல் காற்றை தடுத்து நிறுத்த முடியுமா? எத்தனை இடையூறுகள் வந்தாலும் போராடி வெற்றி வாகை சூடி வெற்றி கொள்வான் இடி என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.